வரையறையே இல்லாத ஒரு ஆற்றலை யார் பெற்று இருக்கிறார் அப்படின்னு கேட்டா அவன் இறைவன் என்ற ஒருவனுக்குத்தான் அந்த எல்லையற்ற அதிகாரம் அவனிடத்துல இருக்குது. மற்றபடி நம்ம காணுகிற முதல்வருக்கோ எல்லாருக்குமே ஒரு எல்லை இருக்கிறது. ஏன் முதல்வருடைய ஆணை தமிழ்நாட்டு தாண்ட செல்லாது. நம்ம வீட்டுல இருக்கிற யாரோ ஒருத்தர் தலைவர்னா நம்ம வீட்டுக்கு 4 செவத்துக்குள்ளதான் செல்லும், பக்கத்து வீட்டு செல்லுமா அந்த ஆணை செல்லாது. அப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு வரையறை இருக்கிறது. ஆனா நாம் சொல்லுகிற கடவுள் என்பவனுக்கு எல்லை இல்லாத ஆற்றல் உடையவன். அவனுக்கு வரையறையே கிடையாது. அவனுக்கு எல்லாமே அன்பினிட்டி தான், அன்லிமிட்டட் தான். எதை சொன்னீங்கன்னாலும் எல்லை கிடையாது. அதுதான் அப்படி எல்லை இல்லாத ஒரு ஆற்றலையும் எல்லை இல்லாத கருணையையும் கொண்டிருப்பவன் ஒருவன் உண்டு. அந்த ஒருவனுக்கு பெயர் நாம சொல்லுகிறோம் சிவபெருமான் என்று சொல்லுகிறோம். சரி, நீங்க சிவபெருமான் சொல்றீங்க, இன்னொன்னு சொல்றாரு. பெற்றவள் திருக்கர கோயில கல்கடல் அடியேனையும் தாங்குதல் தல்கடல் அடியேனையும் தாங்குதல் எல் கடல் பணி செய்து கிடப்பதே தல்கடல் அடியேனையும் தாங்குதல் எல் கடல் பணி செய்து கிடப்பதே என் கடல் பணி செய்து கிடப்பதே